ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் உங்களை ரகசிய கேள்வி நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய வாசகர்கள் திரும்ப திரும்ப குழந்தையின்மை பற்றிய பல்வேறு விஷயங்களை கேட்குறாங்க. பல்வேறு கருவுறுதல் பற்றி, ஆண்களுக்கான பிரச்சனைகள், பெண்களுக்கான பிரச்சனைகள், IUI, அதே மாதிரி சோதனை குழாய் குழந்தை பற்றிலாம், இதெல்லாம் புதிய ஒரு 3D பிக்சர்ஸாக பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப அற்புதமான படங்களோடு பார்க்க போகிறோம். கருவும் விந்தும் சேரும்போது அந்த வாழ்க்கையின் ஆரம்பத்திற்கே நம்ம போய் பார்க்கும்போது என்ன இருக்குது, எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். விந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் விந்து உயிரணுக்கள், விந்து திரவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஊர்ந்து கொள்ளக்கூடிய உயிரணுக்களை யாரும் பார்க்க முடியாது. வைரஸ், பாக்டீரியான்னு கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அதை பார்க்க முடியாது. ஏன்னா இவற்றை பார்ப்பதற்கு வெறும் கண்ணில் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் வேணும். வைரஸ் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அதுக்கான ஸ்பெஷல் கருவிகள் தேவைப்படும். இந்த மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி அப்படின்றதே கிட்டத்தட்ட 350 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டன் வான் லிவர்னோக்கு தான் முதல்ல விந்தை திரவத்தை பார்த்தார். இது கண்டுபிடிக்கப்பட்டே 350-400 ஆண்டுகளுக்குள்ளே தான். அதனால் இதற்கான மருத்துவம் அந்த காலத்தில் இருந்ததாக நம்ம சொல்ல முடியாது. இந்த மருத்துவ முறைகள், அதே மாதிரி ஹார்மோன் பற்றிய ஒரு விழிப்புணர்வு இந்த நூற்றாண்டில், 19ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய விஷயங்களும் இந்த நூற்றாண்டில் தான் வந்தது. அதனால் இந்த விந்தணுக்கள் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் பல பேர் பார்த்துருக்க மாட்டோம். அதை எப்படி இருக்குன்றதை இன்றைக்கி பார்ப்போம். இந்த படம் பார்ப்போம். விந்து கருமுட்டையோடு எப்படி சேருது அப்படின்றத நம்ம இப்போது பார்க்கலாம். ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 3D படத்தோட விந்தணுக்கள் பார்த்திங்கன்னா தலை, கழுத்து, வால் அப்படின்றத பார்க்குறோம். அந்த வால்களை வச்சு தான் பாம்பு மாதிரி அது ஊர்ந்து போக முடியும். நீச்சல் அடித்து போகிறதுக்கு இந்த வால் யூஸ் ஆகுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய செல் அப்படின்றது விந்து தான். கண்ணுக்கு தெரியாத மிக சிறிய செல், ஒரு செல். மிகப்பெரிய செல் எதுன்னா கருமுட்டை. இந்த மிகச்சிறிய செல்லும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்லும் இணைகிறத தான் கருத்தரித்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இந்த விஷயம் இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. கருக்குழாயில் இந்த விந்தணுக்கள் ஊர்ந்து வர்றதை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு விந்தை 3Dயில் பார்க்கும்போது அதனுடைய தலைப்பகுதி, கழுத்து, அதனுடைய வால் பகுதி. ஸோ விந்தை 3Dயில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்றது. இந்த விந்து கருக்குழாயில் நீந்தி போய்கிட்டு இருக்கு. கருமுட்டை பக்கத்தில் போய் கருமுட்டைக்கு ஒரு விந்து மட்டும் துளைத்து கருமுட்டைக்கு உள்ளே போய் கருத்தரிக்கும். அதனுடைய வெளிப்பக்கம்லாம் வெளியே விட்டுட்டு அவனுடைய கழுத்து பகுதியிலிருந்து தலைப்பகுதி மட்டும் உள்ளே போயிடும். இதை ஜைகோட் அப்படின்னு சொல்கிறோம். 2PN ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்க்குறீங்க நீங்கள், கருமுட்டை வெளியே வருது. அந்த நேரம் உறவு வைத்து கொண்டிங்கன்னா விந்து கருக்குழாய் மூலமாக கருமுட்டையோடு இணையுது. கருக்குழாயில் தான் இந்த கருவுறுதல் நடக்கும். இது நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பெரிதாகி கொண்டே வரும். 2 செல், 4 செல், 8 செல், 16 செல் அப்படி கர்ப்பப்பைக்கு ஓட்டும். இதில் நகர்ந்து வர்றதில் எங்கேயாவது தடை ஏற்பட்டால் தான் கருக்குழாயில் புறக்கர்ப்பமாக மாறும். சரியான முறையில் வந்ததுன்னா அது கர்ப்பப்பைக்கு கர்ப்பப்பையில் ஒட்டி கருவாக வளர ஆரம்பிக்கிறது. ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ சார், வணக்கம் சார். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? யார்? கோயம்புத்தூர்லேருந்து பாஷான்னு பேசுகிறேன். பாஷா, சொல்லுங்கள் பாஷா. சார், உங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு சார். நன்றி பாஷா, சொல்லுங்கள். நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச 2 காமராஜுமே நாட்டுக்கு சேவை செய்யறதுக்குமே வந்திருக்காங்க. நன்றி பாஷா, சொல்லுங்கள். என்ன உங்கள் சந்தேகங்கள் என்ன சொல்லுங்கள். சார், எனக்கு 2 சந்தேகம் இருக்குது சார். சொல்லுங்கள் சார். சார், இப்போ மிஸ்ஸஸ் எனக்கு ஒரு குழந்தை இருக்கு சார். இப்போ 2வது மிஸ்ஸஸ் கன்சீவா இருக்காங்க. சொல்லுங்க சார்.
சார் எங்க மிஸ்ஸஸுக்கு வந்து நான் செக்ஷுவல்ல எவ்வளவு இது பண்ணாலுமே அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறாங்க. ரெண்டாவது இன்னொன்னுனாக்கா நான் ரொம்ப வாலண்டரியா கம்பல் பண்ணி வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு மரம் மாதிரி படுத்தே இருக்கிறாங்க. எல்லா ஒர்க்குமே நம்மளே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்போ வந்து எனக்கு அந்த சுத்தமா அந்த இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. சரி, அதனால வந்து நான் இப்ப கை பழக்கத்துல தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். மிஸ்ஸஸ் கிட்ட ஒரு 1.5 month அதை டச்சே இல்லாம இருக்கேன். சரி. ரெண்டாவது சார் அவங்கள கூட்டிட்டு போய் எந்த டாக்டர்கிட்ட காமிச்சா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி தெரியல எனக்கு. செகண்ட் கொஸ்டின். சரிங்க. எனக்கு என்னன்னாக்கா இப்போ காமனா பாக்குற எல்லா டாக்டர்ஸ் கிட்டையும் நம்ம எப்படி போய் கேக்குறதுன்னு தெரியல. ஆனா ஸ்பெஷலிஸ்ட் யாரு எப்படி அவங்க எப்படி போய் பாக்குறது எங்களுக்கு தெரியல. இல்லைங்க, இப்போ ஒரு விஷயம் என்னன்னா அவங்க திருமணத்தின் அப்போ ஒரு முதல்ல ஒரு வாரம் அந்த டைம்ல நல்லா இருந்தாங்களா? அப்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 1 year வரைக்கும் நல்லா இருந்தாங்க சார். இப்போ வந்துங்க உங்க மனைவியை உங்க அம்மா அப்பா இல்லை நீங்க உங்க உடன் பிறந்தோர் யாராவது ரொம்ப கோபமா திட்டி ரொம்ப வருத்தமா இருக்காங்களா அவங்க? சார் இப்ப என்னன்னாக்கா அவங்க எல்லா கெஸ்ட் கிட்டயுமே கொஞ்சம் ஃபேஸ் கொடுத்து பேசுறதுனால எல்லாருமே அவங்க மேல கோபத்துல சத்தம் போட்டுருவாங்க. இது வந்து அதனால வந்து அவங்க வந்து எவ்வளவு சொன்னாலுமே அவங்க ஃபேமிலி சைடு கரெக்டா இருக்காங்க. எங்க சைடு வரும்போது கொஞ்சம் இதா இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகுதுன்னு சொல்லி நாங்க தனியா தான் இருக்கிறோம். இது வந்துங்க அவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்குங்க. இதனால தான் இப்போ வந்து செக்ஸு வந்து மனதில் வந்து ஒரு காதல் ஆர்வம் இல்லைன்னா செக்ஸில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. இது பெரும்பாலானோ தமிழ்நாட்டில் இந்தியாவில் இது ரொம்ப காமனாக நீங்கள் பார்க்க முடியும். அதாவது ஃப்ரான்ஸு அமெரிக்கா போன்ற நாடுகளில் கணவனும் மனைவியும் தனியாக போய் பிரிஞ்சு வாழ்வாங்க. கணவனை எப்படி நடத்துவது, கணவன் வீட்டார்களை எப்படி நடத்துவது, மனைவி வீட்டார்களை எப்படி நடத்துவது அவங்க சேர்ந்து முடிவு பண்ணி அவங்கள ஈக்குவலாக நடத்துவாங்க. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மனைவி வந்து அப்படி வேரோடும் வேரடி மண்ணோடும் கணவன் வீட்டுக்கு போய் குடியிருக்கணும். அதில் எல்லாரையுமே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். கணவன் விரும்பினா வேலைக்கு போகலாம், விரும்பலைன்னா அவங்க வாழ்க்கையில் விஞ்ஞானி ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், என்ன ஆகணுன்னாலும் கூட அந்த கனவுகளெல்லாம் விட்டுட்டு தான் போகணும் பல நேரங்களில். இது ஒரு சிக்கலான ஒரு நிகழ்வு ஏற்கனவே. இதை தொடர்ந்து கணவன் வந்து ஏன் பண்ணுற மெம்பராக இருக்கிறாரு, அவர் வீட்டில் சொல்கிறபடி நடக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக்கப்படுவாங்க. மனைவி தான் எப்படி காதலிக்கப்பட்டோம், திருமணத்தப்போ எப்படி இருந்தோமோ அப்படி வாழ முடியாது. கணவன் வீட்டினர் என்ன விரும்புகிறாங்க, கணவன் எப்படி விரும்புகிறாரோ அந்த மாதிரி தான் வாழ முடியும். இப்படி சூழ்நிலை மாறின உடனே பல பெண்களுக்கு வந்து சிக்கலான உறவாக அது மாறிடும். அவங்களால சந்தோஷமாக நார்மலாக இருக்க முடியாது. வாழ்க்கையே ஒரு விரக்தியான ஒரு நிலைமையில் பல பேர் போயிடுறாங்க. நீங்கள் செக்ஸ் வேணுமா, சரி நீ செக்ஸ் பண்ணிட்டு போ, எனக்கு இதில் ஒன்றும் ஈடுபாடு இல்லை, ஏன்னா எனக்கு மனம் சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இதில் ஒத்துழைக்க மறுத்துருவாங்க. அதுலேருந்து விலகி நிற்கிற மாதிரி இருப்பாங்க. ஏதோ குழந்தைகளை வளர்க்குறோம், குழந்தைகளை வரைக்கும் நல்லா பார்த்துக்குவோம், உறவுகள் அது ஏதோ தலைவிதி அப்படி தான் இருக்குன்ற மாதிரி ஏற்றுக்கொள்ளாறாங்க. இதுக்கு தீர்வு என்னென்னா, நீங்கள் 2 பேருமே ஈக்குவலான ஆளுங்க. நீங்கள் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம், உங்கள் மனைவி 1 பைசா கூட சம்பாதிக்காமல் கூட இருக்கலாம். ஆனாலும் கூட நீங்கள் 2 பேரும் ஈக்குவல் தான். உங்களுக்கு நீங்கள் அவங்கள கண்காணிக்கவோ அவங்கள வந்து அதிகாரம் செலுத்தவோ ஆணையிடவோ உங்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் இல்லை. இது ஒரு சிக்கலான விஷயம். இந்த விஷயத்தை நம்ம புரிந்துக்கிட்டோம்னா நமக்கு எளிமையாக இருக்கும். நமக்கு புரியலைன்னா ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமாக மாறிடும். அதனால் மனைவி வந்து ஈக்குவலாக நடத்துங்க. உங்கள் வீட்டு ஆட்கள் எல்லோருமே அவங்கள அதிகாரம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்லை. 2 பேரும் சேர்ந்து 2 பேர் வீட்டினரையும் நன்றாகவும் மரியாதையோடையும் நடத்த வேண்டியது நல்லது, நடத்துறது நல்லது. ஆனால் உங்கள் வீட்டு ஆட்கள் பொதுவாக இந்தியா தமிழ்நாடு எல்லாலையும் ஆண்கள் வீட்டினர் வந்து பெண்கள் மீது அதிகாரம் செலுத்துறதுன்றது எழுதப்படாத அது விதி. பண்ணலாம், வரதட்சணை கேட்கலாம், வீட்டு வேலையில் செய்ய சொல்லலாம், மிரட்டலாம், அடிக்கலாம். இப்போ புருஷன் அடிக்கிறார் ஒய்ஃபை, வெளியே யாராவது கேட்டாங்கன்னா என் பொண்டாட்டி நான் அடிப்பேன் உனக்கு என்னடான்னு கேட்கலாம். இப்படியெல்லாம் சிக்கல்கள் இருக்கிறதுனால உறவுகள் வந்து சிக்கல்கள் இருக்குது. மனைவி வந்து இதை எதிர்த்து நின்று போராடிட்டு அப்புறம் போய் காதலியாக உடனே மாற முடியாது. ஸோ ஒதுங்கி நிற்க ஆரம்பிச்சிருவாங்க, காதல் இல்லாமல் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சிக்கல் ஒரு நடைமுறை சிக்கல். இதை வந்து நம்ம வெல்லணும் அப்படின்னா மனைவியை ஈக்குவலாக நம்ம நடத்தணும். அது பண்ணாலே போதும். நீங்கள் ஒரு மேரிட்டல் கவுன்சிலர், செக்ஸாலஜிஸ்ட் அணுகுங்க,
இதை முழுமையாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. இந்த கரு கர்ப்பப்பையில் ஒட்டி வளர்றதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த படத்தை தொடர்ந்து பார்ப்போம். கரு எப்படி கரு கர்ப்பப்பையில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு சின்ன கருவில் கை கால்கள் காது எல்லாமே வளர்கிறத நீங்கள் பார்க்குறோம். ஸ்லோவாக அது ஒரு குழந்தை வடிவத்துக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம். இப்போது கர்ப்பப்பையில் குழந்தை முழுமையாக 38 வாரங்களில் வளருது, ஒரு முழு குழந்தையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது நஞ்சீனு பிளாசண்டா. ஸோ இந்த கருமுட்டை கர்ப்பப்பைக்கு கருமுட்டை வெடித்து கரு கர்ப்பப்பைக்கு வருது. கர்ப்பப்பையில் ஒரு இடத்துல ஒட்டி அது கருவாக வளருது. ஸோ அந்த கருவினுடைய பாதை நம்ம இப்போ பார்க்குறோம். இது மொருல்லா ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இது ஒரு 50-100 செல்களால் ஆனது. அப்புறம் அது கருவாக ஒட்டி வளர ஆரம்பிக்குது கர்ப்பப்பையில். கர்ப்பப்பையில் ஒட்டக்கூடிய பிளாசண்டா, நஞ்சின்னு தமிழில் சொல்கிறோம். நஞ்சின்ற வார்த்தை தவறு, ஆனால் பிளாசண்டா என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தாய்க்கும் அந்த சேய்க்குமான தொடர்பு அது இந்த பிளாசண்டா அப்படின்னு சொல்கிறது. ஸோ கரு உள்ள பல்வேறு கட்டங்களாக வளர ஆரம்பிக்குது. இது ஆங்கிலத்தில் நிறைய சொல்லுவாங்க, எண்டடோம், எக்டடோம், மீசோடோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ள மாறுதல்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். கரு வளர ஆரம்பிச்சிடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கர்ப்பப்பையில் எப்படி கரு வளருகிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்குறோம். இது ரொம்ப இயல்பாக இருக்குது. இது போல தான் கரு உள்ளே வளரும். ஒரு காலர் இருக்காங்க, அதை பார்த்துட்டு மறுபடியும் இதுக்கு வரலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? என் பேர் மீனா சார். நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கள் மீனா. சார், எனக்கு லாஸ்ட் இயர் பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துன்னு சொல்லிட்டு லேப்ரோஸ்கோபி பண்ணாங்க. சிஸ்ட் சைஸ் ரொம்ப பெருசா இருந்தது. சரிங்க. லேப்ரோஸ்கோபி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸுக்கு என்னுடைய பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்றதுக்கு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க, ட்ரோனிஸ் சொல்லிக்கிட்டு. தென் அதுக்கப்புறம் ஐயுஐ பண்ணாங்க, ஒரு ஐயுஐ. அது சக்சஸ் ஆகல. சரி. தென் அதுக்கப்புறமும் திருப்பி மெடிசன்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் எக் ஓவிலேஷன்ஸ்க்காக வேண்டி மெடிசன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இப்போ இது வரைக்கும் 2 ஐயுஐ முடிச்சிருக்கேன். 2 ஐயுஐயும் சக்சஸ் ஆகல. அன்சிஸ்டோடைய ரெக்கரன்ஸ் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ், நாங்க எங்க சைட்ல இருந்து என்ன முயற்சி பண்ணணும், அந்த சான்சஸ் எல்லாம் எப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? சொல்றேங்க. அதாவதுங்க, 1 வருடம் நீங்கள் தொடர்ச்சியாக செக்ஸ் பண்ணி கருத்தரிக்கலைன்னா 2 பேருக்கும் ப்ராப்ளம் இருக்குன்னு எடுத்துக்கணும். ஓகே. இதில் என்னென்னா, யாருக்கு ஒரு ஐயுஐயில் சரியாயிடும், ஒரு லேப்ரோஸ்கோப்பியில் சரியாயிடும், மருந்துகளில் சரியாயிடும், இல்லை ஐவிஎஃப் வரைக்கும் போகணும்னுலாம் சொல்ல முடியாது. ஓகே. பொதுவாக ரொம்ப வயதானவர்கள், ரொம்ப பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இப்போ விந்தே ஒருத்தருக்கு இல்லைன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் அதிகம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் 15 வருடம் 20 வருடம் குழந்தை இல்லாதவங்களும் கல்யாணம் பண்ணும்போது நமக்கு அடுத்த மாதம் கர்ப்பமாயிருவோம்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அடுத்தடுத்து நீங்கள் அவங்க ஒவ்வொரு லெவலாக, நம்ம இப்போ என்ன மருத்துவர்களும் கூட மந்திரம் மாதிரி எதையும் செய்ய முடியாது. 2 பேருக்கும் சேர்த்து டெஸ்ட்டுகள் எடுத்து ஒரு ஆர்டரில் ட்ரீட்மெண்ட் போகலாம். முதல்ல மருந்துகள் கொடுக்கலாம் 2 பேருக்கு, ஒரு 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் கூட கொடுக்கலாம். பெண்களுக்கு இந்த மருந்துகள் மிகப்பெரிய அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். கருமுட்டையில் வளரலன்னு வச்சுக்கோங்க, கருமுட்டையில் வளர வைக்கிறது, கிருமி தொற்று இருந்தால் அதுக்கு ஆன்டிபயோட்டிக்கு, அதே மாதிரி ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்தால் அதை சரி பண்ணுறது, இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆண்களுக்கு இந்த கிருமி தொற்று இந்த மாதிரி விஷயங்களை குணப்படுத்த முடியும். புரோலாக்டின் போன்ற ஹார்மோன் அதிகமாக இருந்தால் அதை குறைக்கலாம். ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் விந்தணுக்களை அதிகப்படுத்துவது என்பது சாத்தியமே இல்லை. பல நேரங்களில் சாத்தியம் இருக்காது. 80% 90% ஆண்களுக்கு விந்தணுக்கள் ஏன் குறைவாக இருக்குன்னா, சின்ன வயதில் புட்டாளமோ பொண்ணுக்கு வீங்கி போன்ற கிருமி தொற்றுக்கள் அதை விந்து பையை தாக்கி அழிச்சிருக்கலாம், இல்லை வேறு பால்வினை நோய்கள் தொற்று நோய்கள் வந்திருக்கலாம்.
எந்த காரணமும் இல்லாமலே விந்துப்பைகள் சின்னதாக இருக்கலாம், இல்லை விந்துப்பைகள் வளராமல் போயிருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட காரணங்களால் ஆண்களுக்கு விந்தணுக்கள் குறைவாக இருக்கலாம். பல நேரங்களில் சரி பண்ணக்கூடிய காரணங்களாகவே இருக்காது. அப்போ அதை நம்ம சரி பண்ணுறது என்பது சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ என்ன பண்ணலான்னா, முதல்ல மருந்துகள் கொடுப்பாங்க. அதில் சக்ஸஸ் ஆகலைன்னா ஐயுஐ போல் போகலாம். கணவருடைய விந்தணுக்கள் எடுத்து மனைவியுடைய கர்ப்பப்பையில் போடுறது. நம்ம இந்த நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க போகிறோம். அதை ஐயுஐனா எப்படி பண்ணுவாங்க. அது அடுத்ததாக அதில் சரியாகலாம் லேப்ரோஸ்கோப்பி போன்ற அறுவை சிகிச்சைகள் பெண்களுக்கு பண்ணுவாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். லேப்ரோஸ்கோப்பி பண்ணணும். டாக்டர்கள் சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அது பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். லேப்ரோஸ்கோப்பி பண்ணியும் கருத்தரிக்கலை அப்படின்னா அடுத்து மறுபடியும் கொஞ்சம் ஐயுஐ பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் சக்ஸஸ் ஆகலைன்னா அடுத்து ஐவிஎஃப் போன்ற முறைகளுக்கு போகணும். நீங்கள் 1 வருடம் 1.5 வருடம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கருத்தரிக்க வேண்டும். பெரும்பாலானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 மாதம் ரொம்ப ஆர்வமாக ஒரு டாக்டர்கிட்ட போவாங்க. அந்த 3 மாதம் 4 மாதத்தில் அவங்க ஆர்வமெல்லாம் வடிஞ்சிரும். அப்புறம் இன்னொரு டாக்டர் போவாங்க. இது தவறு. முதல்ல 3 விஷயங்களை பார்க்கணும். அந்த டாக்டர்லாம் குவாலிஃபைடாக இருக்காங்களா, அந்த ஃபீல்டில் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் அதே மாதிரி முழுமையாக படிச்சிருக்கிறாங்களா, அந்த துறையில் வல்லுநர்களா. 2வது அவங்ககிட்ட எல்லா கருவிகள் இருக்கா, டெக்னாலஜி இருக்கா. 3வது நிறைய ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா. இது இருந்தால் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். 1 வருடம் குறைந்தபட்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம். ஒரு 3 மாதத்தில் நிறுத்திட்டு அடுத்த டாக்டர் இப்படி பண்ணி விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணி ஆழமான ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க. மேலோட்டம் 15 வருடம் 13 வருடம் ட்ரீட்மெண்ட்டுன்னு வாங்க, ஒரு ஆழமான ட்ரீட்மெண்ட்டே இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 1 வருடம் 1.5 வருடம் எடுத்தால் கூட முழுமையாக ஈவன் தேவைன்னா ஐவிஎஃப் வரைக்கும் போய் கன்சீவ் ஆகி தான் நிறுத்தணும். நம்ம இதை பற்றி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் ஃபுல்லாக பாருங்கள். பல நோய்களுக்கு நம்ம ஆழமான ட்ரீட்மெண்ட்டு, ஆழமான புரிதலே இல்லாமல் செயல்படுறது ஒரு காரணமாக இருக்கும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் ரமேஷ் பேசுறேன். ரமேஷ், சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். சார் அதாவது சார் நமக்கு சரியா அந்த இது நம்மளோட ஆணவருக்கு சரியா எண்ணிக்க முடியுது சார். சரிங்க. ஆமா. மற்ற டயத்துல பக்கத்துல போகும்போது நம்மளுக்கு எண்ணிக்க மாட்டேங்குது. தூரத்துல நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ரொம்ப அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு ஒரு ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன வயசாகுதுங்க உங்களுக்கு? எனக்கு சார் வயசு ஒரு 24 வயசு ஆகுது சார். இன்னும் கல்யாணம் ஆகலை உங்களுக்கு? ஆமா, கல்யாணம் ஆகல சார். சரிங்க. அதாவது இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் மனரீதியான காரணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சுய பண்ணோம், அதனால் எனக்கு பிரச்சனை வந்தது. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இளைஞரை பார்த்தேன். பல நேரம் பிஇ படித்த விஞ்ஞானிகளே இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க சார். உலகத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி சுயன்மம் பண்ணி வீக் ஆகிட்டோம் நம்புகிறாங்களே, அது உண்மையாக இருக்காதான்னு. நிறைய பேர் நம்புறதுனால ஒரு விஷயம் உண்மை ஆகிடாது. சமீப காலம் வரைக்கும் உலகம் தட்டுன்னு தான் உலகம் முழுவதும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. 1. 2வது, பூமி தான் உலகத்தில் மையமாக இருக்குது, மற்ற கிரகங்கள்லாம் பூமியை தான் சுற்றி வருதுன்னு சமீப காலம் வரைக்கும் உலகத்தில் நம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. விஞ்ஞானிகள் இப்போ தான் உடைச்சாங்க. பல பேர் நம்புறதுனாலே ஒரு விஷயம் உண்மையாயிடாது. அதான் அதில் இருக்க சிக்கலான விஷயம். விஞ்ஞான ஆய்வுகள் என்பது உண்மை. நான் அந்த நண்பருக்கு அதான் சொன்னேன். நான் உலகத்தில் எல்லா கண்டங்களுக்கும் போயிருக்கேன். எல்லா நாடுகள் பெரும்பாலான நாடுகள் போயிருக்கேன். எங்கேயுமே நான் உலகத்தை உருண்டையாக பார்த்ததில்ல, ஃப்ளாட்டாக தான் பார்க்குறேன். அதனால் உலகம் ஃப்ளாட்டுன்னு எடுத்துக்க முடியுமா? யாருமே மனிதர்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாம் தரையெல்லாம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. கடல் மட்டமும் ஃப்ளாட்டாக பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. விஞ்ஞான ஆய்வுகள், விஞ்ஞான முடிவுகள் என்பது வேறு, நடைமுறையில் சில நேரம் பார்க்குறது வேறு. நம்ம நடைமுறையில் எங்கள் வைரஸ் பாக்டீரியாவை பார்க்குறோம், ஆனால் அது உயிரோடு இருக்க தான் செய்யுது. அதனால் விஞ்ஞான ஆய்வுகள் என்பது வேறு, பார்க்குற ஒப்பீனியன் என்பது வேறு. அதனால் பல நேரங்களில் சரியான விஷயங்களை நாம் விஞ்ஞான ஆய்வுகளில் இருந்தால் பெற முடியும். இளைஞர்களுக்கு தவறான நம்பிக்கைகள் பெருமளவு இருக்குது. ஏன் அப்படி இருக்குது? இதை போக்க முடியாதா? போக்க முடியும்.
எப்படி பூமி உருண்டைன்னு நம்ம சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுக்குறோமோ அது மாதிரி சுய இன்பத்தினால தீமைகள் இல்லை. அது நன்மை இருக்கா இல்லையா? பல பேர் அந்த கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணுறது டிஸ்கரேஜ் பண்ணுறது இல்லை. எது உண்மை என்பது அவங்களுக்கு தெரியலைன்னா குற்ற உணவுனால் அவங்க வாழ்க்கையே நாசமாக்குற இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. நாம் சுய இன்பம் பண்ணுறது கெடுதல் கொடுக்கறதில்ல, எந்த வித கெடுதலையும் செய்கிறதில்ல. அதே நேரத்தில் வேறொருவரோட உறவு கொள்வது தேவையற்ற கர்ப்பத்தை உண்டு பண்ணலாம், பால்வினை நோய்கள், HIV எதை வேணாலும் கொண்டு வரலாம். அதை விட சுய இன்பம் கண்டிப்பாக பெட்டர்னு சந்தேகமே இல்லை. உலக சுகாதார நிறுவனமே அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ உலக சுகாதார நிறுவனம் அறியாமையினால் ஏதோ தவறாக சொல்கிறாங்க, நம்ம இப்படி அப்படியே எடுத்துக்க முடியும்? அவங்க தெரிந்து தான் சொல்கிறாங்க. முதல் உறவை தள்ளி போடுங்க, சுய இன்பம் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக உறவே பண்ணாதீங்க கல்யாணம் வரைக்கும். கல்யாணத்துக்கு பின்பு பிறன் மனை விளையாதீர்கள், இதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் நல்ல சரியான விஷயங்கள். உலக விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து நமக்கு சொல்கிறாங்க, இதெல்லாம் செய்யுங்க, இப்படி இருங்க அப்படின்னு. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் சென்னையிலேருந்து குமார் பேசுகிறேன். எனக்கு வயசு 28. குமார் சொல்லுங்கள். இன்னும் மேரேஜ் ஆகலை. எனக்கு இப்போ யூரின் போன மாதிரி ஒரு திருப்தியே வர மாட்டேங்குது. நான் இப்போ பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தேன், சுகர்லாம் எதுவும் கிடையாது. அதாவதுங்க உங்கள் வயசு என்ன சார்? 28. 28. யூரின் போன பிறகு ஒரு 5 நிமிஷத்தில் திரும்ப யூரின் வர மாதிரி இருக்கா? ஆமாம் ஆமாம், அது அதாவது போன மாதிரி ஒரு திருப்தி வர மாட்டேங்குது. திருப்தியை விடுங்க. ஆமாம் ஆமாம், திருப்பி ஒரு ட்ராப்பாக வருது. அதாவதுங்க 2-3 கண்டிஷன் இருக்குது. ஒன்று ப்ராஸ்டேட் சுரப்பி வீங்கி இருக்கிறது, இல்லை ரெசிடிவல் யூரின்னு பிளாடர் யூரின் தங்கக்கூடிய அந்த பையில் யூரின் போகும்போது மொத்தமாக வெளியேறிடும். சில நேரங்களில் கொஞ்சம் அது அங்கே தேங்கி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சிறுநீர் கழிக்கும்போது கழிச்ச மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் மீதம் இருக்கும். நீங்கள் கழிச்சிட்டு வந்த பிறகு மறுபடியும் யூரின் வர மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட்டுகள் தனி டெஸ்ட்டுகள் பண்ணணும். இது சில நேரம் யூரின் போகிற அந்த குழாயில் அடைப்பு இருக்கலாம், போஸ்ட் யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர் இருக்கலாம், போஸ்ட் யூரித்ரல் வால்வ் இருக்கலாம், யூரினரி பிளாடரில் ரிட்டன்ஷன் ஆஃப் யூரின்னு சொல்லுவாங்க, சிறுநீர் மீது தங்கியிருக்கலாம். இப்படி பல காரணங்களால் இந்த பிரச்சனை வரலாம். ஸோ உங்களுக்கு யூரித்ரோகிராம் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. யூரின் வர்ற பாதையில் கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணி யூரித்ரோகிராம் அப்படின்னு பண்ணுவாங்க. வாய்டிங் யூரித்ரோகிராம், யூரின் உங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டை உள்ளே கொடுத்துட்டு நீங்கள் யூரின் போக சொல்லுவாங்க. போனால் எவ்வளோ மீதம் யூரின் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்படி பல டெஸ்ட்டுகளில் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணலாம். சில நேரங்களில் மன ரீதியான பிரச்சனைகள் கூட இந்த மாதிரி கொண்டு வரலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு முழுமையாக இதை சரி செய்ய முடியும். அதனால் கவலைப்பட வேண்டாம். ஒரு நல்ல யூராலஜிஸ்ட் டாக்டர் பாருங்கள், நல்ல மருத்துவரை பாருங்கள், இதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. யூரின் கல்ச்சர் கூட உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஒரு 3D அனிமேஷனில் கரு எப்படி உருவாகி வளர்ந்து குழந்தையாக மாறுது அப்படின்றத பார்த்தோம். இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோட பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.